Hi friends, welcome to GS Pro. Trigonometryல ஆல்ரெடி நம்ம 4 classes கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் கிளாஸில் கொஸ்டின் நம்பர் 12ஓட ஸ்டாப் பண்ணோம். இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 5 கொஸ்டின் நம்பர் 13லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ டேரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். இஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு 3 ஃபைன் டேன் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஓகேவா? பாருங்க காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது அங்கே ரைட் சைடு போகும்போது 3யோட மல்டிப்ளை ஆகுமா? அப்போ 3 காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 3. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படி இருக்கட்டும் ஈக்குவல் டு 3 காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குல்ல, இதை நான் வந்து மாற்ற போகிறேன். ஸோ நான் இது வந்து நான் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி போட போகிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ண மாடல்ஸ் வந்து இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. ஓகேங்களா? ஐடென்டிட்டி டாபிக்குள்ள நம்ம இன்னும் போகலை. பட் ஆனால் இந்த கொஸ்டின்காக ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஐடென்டிட்டி அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஸோ இதுதான் பேசிக் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி பார்க்கும்போது இதை நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போதைக்கு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐடென்டிட்டியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டியே இதுதான். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1னா சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதுதான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறேன். எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லையா, இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நான் அதை தூக்கிட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு பாருங்கள் கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனில் காசு இருக்குது, காட் இருக்குது, சைன் இருக்குது. என்ன பண்ணணும்? ஒன்று 3 வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றி 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக கொண்டு வந்துக்கலாம். நம்ம இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒன்று காசை சைனாக மாற்ற முடியும், அல்லது சைனை காசாக மாற்ற முடியும். நீங்கள் எப்படி மாற்றினாலும் ஓகே தான். நான் என்ன பண்ணிக்கிறேன்? சைனை காசாக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 3 காட் ஸ்கொயர் தீட்டா, 3 இன்ட்டு இந்த சைனுக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 3. அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 3 cot square theta plus 3 minus 3. Okay, 1 minute. ஒரு சின்ன தப்பு. இதுக்கு sin square theta equal to 1 minus cos square theta. ஓகேவா? sin square theta equal to 1 minus cos square theta மாத்தி எழுதிட்டேன். ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 3. இந்த ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆகிடும். என்ன பண்ணிக்கலாம்? காசு ஒரு பக்கமும் சைனை ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். அப்போ இந்த 3 காஸ் ஸ்கொயர் இங்கே லெஃப்ட் சைடு வரும்போது ஆல்ரெடி ஒரு காஸ் ஸ்கொயர் இருக்குது. எனக்கு 4 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மாறும். இந்த பக்கம் 3 காட் ஸ்கொயர் தீட்டான்னு மாறும். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா, இந்த காட்டை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா காஸ் பை சைனுன்னு எழுதிக்கலாம். காட் ஸ்கொயர் வந்து எனக்கு காஸ் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர்னு மாறும். காசும் காசும் கேன்சல் ஆகிடும். இப்போ சைன் ஸ்கொயர் லெஃப்ட் போச்சுதுன்னா sin square theta equal to 3 by 4. So finally sin theta equal to root 3 by 2 வரும். இப்போ நமக்கு தெரியும் ஆல்ரெடி ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளில் சைனுக்கு எங்கே நமக்கு ரூட் 3 வரும்? theta equal to 60 டிகிரி. ஓகேவா? ஸோ theta equal to 60 டிகிரி. இப்போ கேட்டிருக்கிற கொஸ்டின் என்ன? tan theta plus cosecant theta அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? tan 60. tan 60யோட வேல்யூ வந்து root 3 ப்ளஸ் cosecant 60யோட வேல்யூ என்ன? sin 60 to root 3 by 2னா cosecant வந்து 2 by root 3. சிம்பிளிஃபை பண்ணும்போது 3 plus 2 divided by root 3. ஸோ 5 by root 3. ஓகேவா? ஸோ 5 by root 3ன்னு வரும். இதை எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், டினாமினேட்டரில் வந்து நமக்கு ரூட் வைக்கிற மாதிரி ஆப்ஷனில் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரூட் போகிறதுக்காக நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் root 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு இது ஃபைனலாக எப்படி மாறிடும்னா 5 root 3 divided by 3. ஸோ இது ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 13 புரிஞ்சுதா? அடுத்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 14 போயிடலாம்.
ஸோ 14 பாருங்க, if cos a minus b equal to root 3 by 2 and secant a equal to 2, find the measure of b. b யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே cos a minus b இருக்கு, இங்கே secant a இருக்கு. ஸோ நம்ம ரெண்டையுமே சால்வ் பண்ணலாம். பாருங்க, காஸ்க்கு ரூட் 3 by 2 எங்கே வரும்? காஸ்க்கு ரூட் 3 by 2 எங்கே வரும்? cos 30. அப்போ இந்த இடத்துல a minus b யோட வேல்யூ வந்து என்னன்னு போட்டுடலாம், 30 டிகிரி. ஸோ இது டைரக்ட் கொஸ்டின். இது பாருங்க, சீக்கெண்ட்டுக்கு 2 எங்கே வரும்? சீக்கெண்ட்க்கு 2, சீக்கெண்ட் 60 டிகிரி. இப்போ ஏயோட வேல்யூ என்ன? 60 டிகிரி. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்லேருந்து a minus b equal to 30, a equal to 16 கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கேட்டுக்கிறது b தான். அப்போ a equal to 60 இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் 60 டிகிரி மைனஸ் b equal to 30 டிகிரி. ஃபைனலாக b equal to எவ்வளோன்னு கிடச்சிரும்? 30 டிகிரி. சிம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. If sin 2a plus b by 2 equal to cos 2a minus b by 2 equal to root 3 by 2. பாருங்க, இது என்னன்னா, இந்த இருக்குல்ல sin 2a plus b by 2 இதோட வேல்யூ வந்து என்னவா? root 3 by 2. இந்த மாதிரி cos 2a minus b by 2 இதோட வேல்யூவும் root 3 by 2. இப்போ நமக்கு சைனுக்கு ரூட் 3 by 2 எங்கே வரும்? சைன் 60 டிகிரிக்கு வரும். அப்போ இந்த இடத்துல தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? 2a plus b by 2. டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா 2a plus b by 2 ஈக்குவல் டு 60 டிகிரின்னு போட்டுடலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், காஸ்க்கு ரூட் 3 by 2 எங்கே வரும்? காஸ் 30 டிகிரிக்கு வரும். 2a minus b by 2 ஈக்குவல் டு 30 டிகிரி. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது கேட்டுக்கிற கொஸ்டின் பாருங்கள், சைன் 3a minus b கேட்குறாங்க. ஸோ இது சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ஏயோட வேல்யூ அண்ட் பியோட வேல்யூ தெரியணும். இது கொடுத்துருக்கிற ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நான் a and b கண்டுபிடிச்சலாம். இப்போ இது எப்படி மாறுது? 2a plus b ஈக்குவல் டு இந்த 2 இங்கே போச்சுதுன்னா 120 டிகிரி. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 2a minus b என்ன வரும்? 2a minus b ஈக்குவல் டு இந்த 2 அங்கே போச்சுதுன்னா 60 டிகிரி. அது ரெண்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ bb plus b minus b நால கேன்சல் ஆகிடும். ஸோ 4a ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ a ஈக்குவல் டு 4ஆல் கேன்சல் பண்ணும்போது 45 டிகிரி. இப்போ a ஈக்குவல் டு 45ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை வச்சு என்ன பண்ணணும்னா b கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஏயை கொண்டு போயிட்டு ஏதாச்சும் ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேவா? நான் அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இதில் பாருங்கள், இதில் 2a plus b ஈக்குவல் டு 120 இருக்கால, ஏக்கு 45 சப்ஸ்டிட் பண்ணால் 2 into 45 plus b equal to 120. 2 into 45 90 வருமா? அப்போ b equal to 90 போச்சுன்னா 120 minus 90 நமக்கு b எவ்வளோ வரும்? 30. a and b கண்டுபிடிச்சாச்சு. நேராக கொஸ்டின் போகலாம். கொஸ்டினில் என்ன இருக்குது? sin 3 times of a minus b. a எவ்வளோ? 45, b வந்து 30. 45 minus 30னா எனக்கு 15 வரும். sin 3 into 50 அப்படின்னா என்னது? sin 45 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ sin 45ஓட வேல்யூ வந்து 1/√2. ஸோ 1/√2 தான் நமக்கான ஆன்சர். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க, if triangle ABC is a right isosceles triangle right angled at B. அது என்ன ரைட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்? ரைட் ஆங்கிள்னா தெரியும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா தெரியும் நமக்கு. 90 டிகிரி இருக்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதில் என்ன ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்? ரைட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் நான் எப்படி இருக்கும் ட்ரா பண்ணுறேன் பாருங்க. ஒரு ஒன்றும் இல்லை, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஓகேவா? ஸோ அதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ரைட் ஆங்கிள் டட் பின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது 90 டிகிரி எங்கே இருக்கோ அதை பி போட்டுக்கணும். இங்கே ஏ போட்டுக்கலாம், இங்கே சி போட்டுக்கலாம். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்னென்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த ரைட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் எந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த ஏபியும் இந்த பிசியும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏபி அண்ட் பிசி ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, அதே நேரத்தில் ரைட் ஆங்கிளாகவும் இருக்குது. அதனால் இது ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒரு ட்ரையாங்கிளுக்கு எப்போவுமே சம் ஆஃப் 3 ஆங்கிள் வந்து 180 டிகிரின்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஆங்கிள் எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்கும். இப்போ மற்ற இந்த ஏபி இருக்குல்ல, இது ரெண்டோட சம்மு வந்து எனக்கு 90 டிகிரின்னு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்குறோம். அப்போ ஏ ப்ளஸ் சி இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 வரும்.
இப்போ இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால இதுக்கு 2 சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்க போகுது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 வருதுன்னா கண்டிப்பாக இந்த 2 ஆங்கிளும் எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னா 45 45 தான் இருக்கும். புரியுதா? ஒரு ட்ரையாங்கிளுக்கு 2 சைடு ஈக்குவல்னா கண்டிப்பாக 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் இந்த ஏயும் இந்த சியும் ஈக்குவல்னு தெரிஞ்சு போச்சு. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 வரணும்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ கண்டிப்பாக இது எவ்வளோ 45 and 45 தான் இருக்கும். இப்போ நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க பாருங்க. எனக்கு ஏயோட வேல்யூ வந்து 45 தெரிஞ்சிருச்சு, சிங்கிற ஆங்கிளோட வேல்யூ வந்து 45 தெரிஞ்சு போச்சு. இப்போ கேட்டிருக்கிற கொஸ்டின் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. சைன் ஏ மைனஸ் சி. ஏ எவ்வளோ 45, சி எவ்வளோ 45. அப்போ சைன் 45 மைனஸ் 45னா இது எத்தனை டிகிரின்னு ஆகிடும்? இது 0 டிகிரி. ஏ பிளஸ் சின்னா பாருங்க 45 பிளஸ் 45 இது எத்தனை டிகிரி? 90 டிகிரி. இங்கே சைன் பி, பியோட வேல்யூ என்ன? 90 டிகிரி. காட் ஏ 45 டிகிரி. காட் பி 90 டிகிரி. காட் சி 45 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள் எல்லாத்துக்கும் நமக்கு ஆங்கிள் தெரிஞ்சு போச்சு. இப்படியே அந்தந்த ஆங்கிளுக்கான வேல்யூ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகே பாருங்கள், சைன் 0 0 ப்ளஸ் சைன் 90 1 மைனஸ் 2 சைன் 90யோட வேல்யூ 1. அப்போ முன்னாடி 2 இருக்கிறதுனால 2 into 1 டிவைடட் பை காட் 45 1 இன்ட்டு காட் 90 என்ன வரும்? காட் 90 0. ஓகே சரி, ப்ளஸ் ஓகேவா? காட் 90 0. அடுத்த காட் 45 என்ன? 1. அப்போ எனக்கு எப்படி இருக்கு பாருங்க, 1 மைனஸ் 2. ஸோ மைனஸ் 1 டிவைடட் பை 1 + 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து மைனஸ் 1/2ன்னு வந்துருக்கு. புரிஞ்சுதா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 போயிடலாம். Question number 17 if tan square a minus 6 tan a plus 9 equal to 0, find 6 cot a plus 8 root 10 into cos a. எனக்கு இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணி இந்த ஏயோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அந்த ஏங்கிறது அது எத்தனை டிகிரின்னு கண்டுபிடிச்சோன்னா கேட்டுக்கிற கொஸ்டினை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா tan square a minus 6 tan a plus a அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கு. இது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இருக்கு. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா என்ன? எதை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம்? ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மெட்டில் இருந்ததுன்னா அது நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்னு சொல்லுவோம். இப்போ இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இருக்கு. ஆனால் என்ன, அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா tan ஏங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த tan ஸ்கொயர் ஏ மைனஸ் இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு tan ஏன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். tan ஏவை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக எக்ஸ் போடுறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். x² மைனஸ் 6x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு சால்வ் பண்ண தெரியும். எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 9 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 6 வரணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 3 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 6 வரணும். அப்போ நான் வந்து -3 -3 பாருங்க, -3 இன்ட்டு -3 ப்ளஸ் 9 -3 -3 ரெண்டையும் ஆட் பண்ணால் -6. இப்போ எனக்கு எக்ஸ்பிரஷன் போடும்போது எப்படி வரும் அப்படின்னா x minus 3 equal to 0. இப்போ x minus 3 into x minus 3 equal to 0. ஸோ நான் இங்கே பாருங்க, ஆல்ரெடி tan a தான் நான் எக்ஸா மாற்றி சால்வ் பண்ணி x minus 3ன்னு கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னது எனக்கு? tan a. நான் எப்படி எழுதிக்கலாம்? x minus 3 தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் வழக்கம் போல மறுபடியும் tan a கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? tan a minus 3 the whole square equal to 0. ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா 0க்கு ரூட் எடுத்த 0 தான். அடுத்த ஸ்டெப்பில் tan a ஈக்குவல் டு 3ன்னு வந்து tan a வேல்யூ வந்து நமக்கு 3ன்னு சொல்லி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து என்ன பாருங்க, 6 cot a ப்ளஸ் 8 root 10 cos a சொல்லி கேட்குறாங்க. இப்போ tan a ஈக்குவல் டு 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நீங்கள் டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் டேனுக்கு எங்கேயுமே 3 இருக்காது, √3 இருக்கும், 1/√3 இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம ஆங்கிளை வச்சு போட முடியாது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டைப் கொஸ்டின் எல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி. இப்போ tan a ஈக்குவல் டு 3 இருக்குது. அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? 3/1ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ 3/1னா tan என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், a வச்சு போடணும். ஸோ ஆங்கிள் a ஆப்போசிட் வந்து 3 இருக்குன்னா அட்ஜசன்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். இதை வச்சு ஹைப்போடெனியஸ் கண்டுபிடிச்சலாமா? ஹைப்போடெனியஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 3²
plus 1 square equal to h square. அப்போ இது எவ்வளோ 9 plus 1 10 equal to h square. அப்போ h equal to root 10. h ஓட வேல்யூ வந்து நமக்கு root 10 கிடைச்சிருச்சு. இப்போ கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். 6 cot a 6 into cotனா என்ன, tanக்கு என்னவோ அது tan வந்து 3/1 இருக்கு. இப்போ cot என்னவா இருக்கும் 1/3 plus 8 root 10 cos a. cos a வந்து adjacent by hypotenuse. அப்போ 1/root 10. சிம்பிளிஃபை பண்ணும்போது 3னா 2 டைம்ஸ் root 10 கேன்சல் ஆகிடும். 2 plus 8 ஆன்சர் இஸ் 10. ஸோ எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி மெத்தட் தான். ஓகேவா, இதில் வந்து குழப்பறதுக்கு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். அப்படியே கொஸ்டின் நீங்கள் வந்து நான் ஒவ்வொன்றா அப்படியே டைப்பாக கொடுத்துட்டே இருக்கிறேன். இது எல்லாமே சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. ஓகே 18 பாருங்க. 18ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு 3 secant theta plus 4 cos theta minus 4 root 3 equal to 0. நான் எப்படி எழுதிக்கலாம், 3 secant theta plus 4 cos theta இந்த minus 4 root 3 அங்கே போச்சுதுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் 4 root 3 மாறிடும். ஓகே அடுத்த ஸ்டெப்பில் பாருங்க சீக்கண்ட் இருக்கு, காசு இருக்கு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், சீக்கண்டாக காசாக மாற்றலாம் அல்லது காசை சீக்கண்டாக மாற்றலாம், எப்படினாலும் பண்ணலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த சீக்கண்டை நம்ம எப்படி எழுதலாம், 1/cosன்னு எழுதலாமா. அப்போ 3/cos theta plus 4 cos theta equal to 4 root 3. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு டினாமினேட்டரில் காஸ் தீட்டா இருக்கிறதுனால எல்சிஎம்மாக காஸ் தீட்டாவை எடுத்துக்கிறேன். 3 plus 4 cos square theta equal to 4 root 3. இந்த காஸ் தீட்டா அங்கே போகும்போது என்ன ஆகும், 3 plus 4 cos square theta equal to 4 root 3 cos theta. எல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். 4 cos square theta minus 4 root 3 cos theta plus 3 equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்னொரு கொஸ்டினில் பார்த்துருந்தோம் tan வச்சு. இது எப்படி இருக்குன்னா அதே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் வந்துருச்சு. ஓகேவா, பாருங்க நான் வந்து cos தீட்டாக்கு பதிலாக எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 4 x ஸ்கொயர் மைனஸ் 4 root 3 x plus 3 equal to 0 இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சு. நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணலாம். நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இங்கே பாருங்க, இங்கே வந்து 4 இருக்குதா, இங்கே 4 இருக்கு. ஸோ 4 வச்சு இந்த 3 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 4 into plus 3 வந்து எனக்கு மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரணும், மல்டிப்ளை பண்ணால் +12 வரணும். ஆட் பண்ணால் -4 root 3 வரணும். ஆட் பண்ணால் -4 root 3 வரணும். இப்போ இது நான் எடுக்கும்போது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பாருங்க, எனக்கு ஒரு ஆட் பண்ணால் -4 root 3. அப்போ நான் ரெண்டு பக்கமும் √3 போட்டுக்கிறேன். ரெண்டு பக்கமும் √3 போட்டுக்கிறேன். அப்போ √3 √3 √3 into √3 எவ்வளோ 3. இப்போ இங்கே ஆல்ரெடி எனக்கு 12 இருக்குது, 12ல் 3 வந்துருச்சு, மிச்சம் 4 இருக்குது. இப்போ இங்கே 2 2 மைனஸ் மைனஸ். ஓகேவா, எனக்கு வந்து ஆட் பண்ணால் 4 √3 வரணும். அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டுலேயுமே √3 இருந்தாகணும். என்னால் √3 போட்டேன். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது √3 into √3 3 வந்துருச்சு. அப்போ 12ல் 3 போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் 4 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4 வரும்னா 2 2. இப்போ எனக்கு -2 போட்டால் +2 +4 வரும். அப்போ எனக்கு 12 வந்துருச்சு. -2 √3 -2 √3 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -4 √3 வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல டிவைடட் பை இங்கே பாருங்க, இந்த 4ஆல் இங்கே டிவைட் பண்ணி காட்டணும். ஸோ டிவைடட் பை 4. ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் என்னன்னா நமக்கு காஸ் தீட்டாவோட வேல்யூ. இப்போ நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா x minus 2 √3 by 4 into x minus 2 √3 by 4 equal to 0. இப்போ இதை வந்து x minus 2 √3 by 4 whole square equal to 0ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ன்னு எதை எடுத்தோம், காஸ் தீட்டான்னு எடுத்தோமா. எப்படி எடுத்துக்கலாம், காஸ் தீட்டா minus 2 √3 by 4 whole square equal to 0. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது, காஸ் தீட்டா
மைனஸ். ஓகேவா? இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுதுன்னா 0க்கு ரூட் எடுத்தா 0 தான். அடுத்து இந்த மைனஸ் அங்க போச்சுதுன்னா இது எப்படி ஆயிடும்னா cos θ ஈக்குவல் டு 2 √3/4. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். √3/2. அப்போ cos θ ஈக்குவல் டு √3/2ன்னு இருக்கும். காஸ்க்கு √3/2 எங்க வரும்னா θ ஈக்குவல் டு 30 டிகிரில வரும். ஸோ இவ்வளவுதான் ஆன்சர். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வித்தியாசமா இருந்தது என்னன்னா எப்படி இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றோம்னு சொல்லிட்டு தான். பாருங்க, எப்பவுமே ax² பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சிங்கிற ஃபார்மெட்ல இந்த x² கோஎஃபிஷியன்ட்டை வச்சு ஃபர்ஸ்ட் சியை மல்டிப்ளை பண்ணும். அதுதான் நமக்கு மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூவா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம் tan வச்சு. இந்த இருக்கு இல்லையா, இதுல வந்து x² முன்னாடி எதுவுமே இல்லை, அதனால 1 இருக்குன்னு அர்த்தம். அதனால 1 × +9 எனக்கு மல்டிப்ளை பண்ணா +9 வரணும், ஆட் பண்ணா -6 வரணும். அதே மாதிரி தான் இங்கேயும் எனக்கு 4 இங்க முன்னாடி இருக்கிறதுனால 4 × +3 +12 மல்டிப்ளை பண்ணா +12 வரணும், ஆட் பண்ணா -4√3 வரணும். அப்போ எனக்கு அந்த அடிஷன் பண்ணி வரக்கூடிய வேல்யூல √3 இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் √3 எழுதிடுங்க. ஓகேவா? √3 எழுதியாச்சு. இப்போ எனக்கு ஆட் பண்ணா -4 வரணும். அது மாதிரி மல்டிப்ளை பண்ணா 12 வரணும். அப்போ இங்க √3 × √3 3. அப்போ 12 வந்து எப்படி பிரிச்சுக்கலாம்? 4 × 3ன்னு பிரிச்சுக்கலாமா? அப்போ அதுல 12ல இருக்கக்கூடிய 3 வந்து எனக்கு இந்த √3 எழுதும் போதே கிடைச்சிருச்சு. மிச்சம் இருக்கிற 4 வரணும். அப்போ 4 வரணும், ஆட் பண்ணா 4 வரணும், மல்டிப்ளை பண்ணாலும் 4 வரணும்னா 2 2. இங்க -4 இங்க +4 அப்படிங்கிறதுனால ரெண்டு பக்கம் மைனஸ் போட்டிருக்கேன். ஃபைனலா என்ன பண்ணிக்கணும்? கீழே 4ஆல டிவைட் பண்ணணும். லாஸ்ட் ஒன்ல நான் டிவைட் பண்ணிருக்க மாட்டேன். இங்க பாத்தீங்களா, இதுல நான் டிவைட் பண்ணல. ஆக்சுவலா வந்து என்னன்னா x²க்கு முன்னாடி a வந்து 1 இருக்கிறதுனால இதுல நான் வந்து 1ஆல டிவைட் பண்ற மாதிரி மீனிங். அதனால நான் அதை எழுதல. இங்க எனக்கு வந்து முன்னாடி 4 இருக்கிறதுனால 4ஆல டிவைட் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மூலமா நம்ம இதை சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஆன்சர் வந்து 30 டிகிரி கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. Question number 19. Sin alpha plus sin beta equal to cos alpha plus cos beta equal to 1. Find sin alpha plus cos beta. இப்போ இந்த கொஸ்டின் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, இது வந்து ட்ரூ டேபிள் தான் சால்வ் பண்ண போறோம். பட் ஆனால் இதுக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வேல்யூ சப்ஸ்டியூஷன் மெத்தட். நமக்கு வந்து இங்க ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கு. இப்போ இதில் வந்து பாருங்க, இங்க சைன் இருக்கு, இங்க காசு இருக்கு, இங்க ஆல்பா பீட்டா இருக்கு, இங்கே ஆல்பா பீட்டா இருக்கு. இப்போ நம்ம எப்படி எடுக்கணும்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஓகேவா? ஆல்பா பீட்டா ரெண்டு பக்கமும் இருக்கா, ஆனால் இது ஃபுல்லாக சைன் இருக்கு, இது ஃபுல்லாக காசு இருக்கு. நம்ம வந்து டேபிளில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தேவை என்ன? ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, பீட்டாவோட வேல்யூ என்ன. இப்போ இந்த பீட்டா ஆல்ஃபாக்கு என்ன ஆங்கிள் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனும் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கணும். பாருங்களேன், இப்போ எனக்கு இங்கே 1 இருக்கு. ஓகேவா? இங்கே 1 இருக்கு. நீங்கள் டேபிளை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. டேபிளை கையில் எடுத்து வச்சுட்டு பார்க்கும்போது இங்கே எனக்கு 1 வருது. அப்போ எனக்கு இங்கே ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணால் 1 வரணும். அப்போ எனக்கு வந்து 1/2 1/2 சரியா? அப்படி வரலாம். 1/2 1/2ன்னு வரலாம். ஆனால் ஆல்ஃபா பீட்டான்னு இருக்கு. ஓகேவா? ஆல்ஃபா பீட்டான்னு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து சைன் ஃபங்க்ஷனில் எங்கே 1/2 இருக்குதுன்னு பாருங்க. சைன் 30க்கு 1/2 இருக்கும். இப்போ ஒருவேளை இந்த ஆல்ஃபாக்கு நான் 30 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ஃபாக்கு 30, பீட்டாக்கும் 30 போட்டேன் அப்படின்னா எனக்கு சைன் 30 சைன் 30 1/2 + 1/2 எனக்கு 1 கிடைக்கும். இப்போ அதே தான் இங்கேயும் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன். இப்போ எனக்கு காஸ் 30 நான் போட்டேன்னா எனக்கு 1/2 வராது. காஸ் 30 வந்து எனக்கு √3/2 வரும். அதே மாதிரி இங்கேயும் காஸ் பீட்டாக்கு 30 போடும்போது √3/2. அப்போ எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ என்ன வராது? 30 கரெக்டான ஆன்சர் இல்லை. ஓகேவா? அது அது தவிர்த்து வேற என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 0 + 1 அல்லது 1 + 0 வந்து எனக்கு 1 வரும். அப்போ எனக்கு 0 சைன் 0. நான் வந்து ஆல்ஃபாக்கு 0 டிகிரி வைக்கிறேன். ஆல்ஃபாக்கு 0 டிகிரி வச்சா சைன் 0 எனக்கு 1 வரும். பீட்டாக்கு சரி சைன் 0 0 வரும். பீட்டாக்கு 90 டிகிரி வச்சா சைன் 90 1 வரும். இப்போ எனக்கு எக்ஸ்பிரஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி இங்கே பாருங்க, ஆல்ஃபாக்கு 0 வச்சுட்டு அப்போ காஸ் ஆல்ஃபா அப்படின்னா காஸ் 0. காஸ் 0வோட வேல்யூ என்ன? 1. அடுத்து பீட்டாக்கு 90னா காஸ் 90யோட வேல்யூ என்ன? 0. இப்போ புரியுதா? அப்போ எனக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு 0, பீட்டா ஈக்குவல் டு 90 அப்படின்னு எடுக்கும்போது இவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 0 தான், பீட்டாவோட வேல்யூ 90 தான். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நமக்கு த்ரூ டேபிள்ல இருந்து வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி எந்த வேல்யூ வந்து இதுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க சைன் ஆல்ஃபா பிளஸ் காஸ் பீட்டா. ஆல்ஃபா என்னன்னு வச்சோம்? 0ன்னு வச்சோம். அப்போ சைன் 0 0. பீட்டா ஈக்குவல் டு என்னன்னு வச்சிருக்கிறோம்? 90 டிகிரி. அப்போ காஸ் 90 டிகிரி அதோட வேல்யூ என்ன? அதுவும் 0 தான். ஸோ ஆன்சர் இஸ் 0. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 0. கிளியரா புரிஞ்சுதா?
ஓகேவா? ஸோ புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆல்ஃபா ஓகேங்களா? ஆல்ஃபா வந்து 0 டிகிரி எடுத்திருக்கேன். பீட்டா வந்து 90 டிகிரி எடுத்திருக்கேன். ஆல்ஃபா 0 டிகிரி, பீட்டா 90 டிகிரி. ஓகேவா? ஆல்ஃபா 0 டிகிரி, பீட்டா 90 டிகிரி. கிளியரா புரிஞ்சுதா? இப்போ இந்த கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு வேளை நான் மாற்றி எடுத்து பார்க்குறேனே, ஆல்ஃபா ஈக்குவல் டு 90, பீட்டா ஈக்குவல் டு 0. ஆல்ஃபா ஈக்குவல் டு 90, பீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ இப்படி எடுத்து நான் பார்க்கும்போது என்ன வருதுன்னு பாருங்க. சைன் 90 ஓகேவா? சைன் 90 எனக்கு என்ன வரும்? 1 வரும். அடுத்து சைன் 0 0 1 வருது. அப்போ காஸ் 90 வந்து எனக்கு 0, காஸ் 0 வந்து 1 வருது. ஸோ எக்ஸ்பிரஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆல்ஃபா 90, பீட்டா 0ன்னு எடுத்தாலும் எனக்கு எக்ஸ்பிரஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ நேராக கேட்டுக்கிற கொஸ்டினுக்கு வாங்க. சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டாவா? அப்போ சைன் 90யோட வேல்யூ என்ன? 1. காஸ் 0வோட வேல்யூ என்ன? 1. எனக்கு இங்கே என்ன வருது? 2 வருது. புரியுதா உங்களுக்கு? இந்த கொஸ்டின் வந்து எப்படின்னா, நமக்கு ஆல்ஃபா 0, பீட்டா 90ன்னு எடுத்தாலும் இந்த எக்ஸ்பிரஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆல்ஃபா 90, பீட்டா 0ன்னு எடுத்தாலும் இந்த எக்ஸ்பிரஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனால் இது ரெண்டையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? நமக்கு ஆன்சர் வந்து 0வாகவும் இருக்கலாம் அல்லது 2வாகவும் இருக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் 0 ஆர் 2. இது ரெண்டுமே ஆன்சர் தான். 0 மட்டும் ஆன்சர்னு சொல்லணும். ஆப்ஷனில் 0 மட்டும் இருந்ததுன்னா 0 போட்டுக்கலாம். ஆப்ஷனில் 2 மட்டும் இருந்ததுன்னா 2 போட்டுக்கலாம். இல்லது ஆப்ஷனில் 0 ஆர் 2 போத் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆப்ஷன் ஏ வந்து 0, ஆப்ஷன் பி வந்து 2, ஆப்ஷன் சி வந்து போத் ஏ அண்ட் பின்னு இருக்கும். போத் ஏ அண்ட் பி. ஆப்ஷன் டி வந்து வேற ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஆப்ஷன் சியை தான் டிக் பண்ணணும். கிளியரா புரிஞ்சுதா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் வருது. வேற வேற வேல்யூ வைக்கும்போது 2 ஆன்சர் வருது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். நம்ம இதுல மாதிரி கொஸ்டின்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 19 முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். ஓகேங்களா? ஸோ டேபிள் வச்சிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. எல்லா கொஸ்டினையும் நீங்க ஒருக்கா சால்வ் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த கான்செப்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து குவாட்ரண்ட் வச்சு, அதாவது நமக்கு ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளில் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, பர்டிகுலராக ஒரு சில ஆங்கிள்ஸ் மட்டும் படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 0 டிகிரி, அப்புறம் 30 டிகிரி, 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரி, 60 டிகிரி, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்ஸ்க்கு மட்டும் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து டேபிளில் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா ஆங்கிள்ஸ், இப்போ உதாரணத்துக்கு 120 டிகிரி, 150 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 300 டிகிரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸுக்கு அந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த குவாட்ரண்ட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு ஆங்கிள்லையும் அந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு இந்த 90க்கும் தாண்டி இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ்க்கு வந்து நம்ம அந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து இப்போ இந்த கான்செப்ட் நம்ம கொஞ்சம் தெளிவாக படிப்போம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ நான் இங்கே ஒரு கிராஃப் போட்டிருக்கேன். ஓகேங்களா? கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். எது எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்க. ஓகே. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது மைனஸ் எக்ஸ், இது மைனஸ் ஒய். ஓகேவா? இப்போ எப்போவுமே நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, கவனிச்சுக்கோங்க. இதிலிருந்து இங்கேருந்து இப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் தான் எப்போவுமே நம்ம ஆங்கிளை மெஷர் பண்ணணும். ஓகே, ஆங்கிள் எப்போவுமே மெஷர் பண்ணுறது ஆன்டி கிளாக் வைஸில் தான் போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் 45 டிகிரி ஆங்கிளுக்கு ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 லைன் 45 டிகிரின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்படி ஒரு லைன் போடுறேன். இப்போ இதிலிருந்து இப்படி ஒரு லைன். இப்போ நான் ட்ரா பண்ணும்போது இப்படி போடணும். ஆரோ மார்க் இப்படி இருக்கணும். ஸோ இதுதான் எனக்கு 45 டிகிரி. இதுதான் பாசிட்டிவ் ஆங்கிள். பாசிட்டிவ் ஆங்கிள் எப்போவுமே எப்படி போகும்? ஆன்டி கிளாக் வைஸில் போகும். இப்போ இதே இது -45 டிகிரிக்கு நான் ஆங்கிள் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல அந்த இன்னொரு லைன் எப்படி போடுவேன்னா, நான் கீழே போடுவேன்.
கீழே போட்டு ஒரு ஆரோ மார்க் இப்படி இருக்கும். கிளாக் வைஸில் போச்சுதுன்னா அதுதான் என்னது, நெகட்டிவ் ஆங்கிள். ஸோ பாசிட்டிவ் ஆங்கிள்னா ஆன்டி கிளாக் வைஸில் போகும், நெகட்டிவ் ஆங்கிள்னா கிளாக் வைஸில் போகும். இப்போ புரியுதா? அப்போ எப்பவுமே பாசிட்டிவ் ஆங்கிள் வந்து நம்ம எப்படி தான் பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸில் தான் பண்ணணும். இப்போ எப்படி போகுது பாருங்க, இந்த இடத்துல 0 டிகிரி, 0 டிகிரி கரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸில் வரும். இது 0 டிகிரி. இப்போ இது எக்ஸாக்டாக எத்தனை டிகிரி இருக்கும், 90 டிகிரி. இது 180 டிகிரி, இங்கே 270 டிகிரி. அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு சர்க்கிள் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக 0 டிகிரி எங்கே இருந்ததோ அங்கே என்ன வந்துடும், 360 டிகிரி வந்துடும். இது ஒரு கம்ப்ளீட் ரவுண்டு. இப்போ இதுக்கு அடுத்து போகும்போது என்ன ஆகும்னா, இப்போ 360 முடிஞ்சிருச்சா, திரும்ப அப்படியே இன்னொரு ரவுண்டு நீங்கள் அடிக்கிறீங்கன்னா 360 ப்ளஸ் வந்துடும். 360 ப்ளஸ் 90 இங்கே என்ன வந்துடும், 450 டிகிரி வரும். புரியுதா உங்களுக்கு? அப்படியே அப்போ ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள்னா 360 டிகிரி. அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இங்கே 90, 180, 270 அப்படியே போயிட்டு ஃபைனலாக 0ல எங்கே வந்துடுது, 360 டிகிரி முடியும் போது அது ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நின்றுது. இதுதான் ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் ஆங்கிள் மெஷர் பண்ணும்போது. ஓகேவா? இதில் வந்து நம்ம படிச்சிருப்போம் 0லேருந்து 90 வரைக்கும் இந்த இதை வந்து நம்ம அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். அதாவது 0க்கும் 90க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். 90 to 180 இருக்கு இல்லையா, இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். சும்மா எழுதுறேன், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ஜாமெட்ரியில் வரும். அக்யூட் ஆங்கிள்னா என்னது, 0 டிகிரியை விட பெருசாக இருக்கணும், 90 டிகிரியை விட சின்னதாக இருக்கணும். 0க்கு மேலே 90க்கு கீழே இருந்ததுன்னா அது அக்யூட் ஆங்கிள். அதே இது 90 டிகிரிக்கு மேலே 180 டிகிரிக்கு கீழே இருந்ததுன்னா அது அப்டியூஸ் ஆங்கிள். இதே 180க்கு மேலே 360க்கு உள்ள, 270ல 360க்கு உள்ள, அப்போ இது ஹோலா எப்படி இருக்குன்னு பாருங்க. 180 டிகிரியை விட ஜாஸ்தி இருக்கும், 360 டிகிரியை விட கீழே இருக்கும். இந்த ஆங்கிளை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்து இந்த இடத்துலையும் வரும், இந்த இடத்துலையும் வரும். 180லேருந்து 360 இந்த கேப்பில் இருக்கிற இது ஹோல் பார்ட்டுமே, இந்த ரெண்டு குவாட்ரண்ட்டுமே என்னதுதான், ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் தான். புரிஞ்சுதா? இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அக்யூட் ஆங்கிள்னா என்ன, அப்டியூஸ் ஆங்கிள்னா என்ன, ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா என்ன. கரெக்டாக 90 டிகிரி இருந்ததுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ரைட் ஆங்கிள். கரெக்டாக 90 டிகிரி இருந்ததுன்னா அது என்னது, ரைட் ஆங்கிள். எக்ஸாக்டாக 180 டிகிரி இருந்ததுன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். கரெக்டாக 90 டிகிரி இருந்ததுன்னா ரைட் ஆங்கிள், எக்ஸாக்டாக 180 டிகிரி இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், இல்லை எக்ஸாக்டாக 360 டிகிரி இருந்ததுன்னா அது வந்து கம்ப்ளீட் ஆங்கிள். ஆங்கிள்ஸுக்கு நேம் பார்த்தீங்களா, என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள் இருக்கு, ரைட் ஆங்கிள் இருக்கு, அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கு, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இருக்கு, ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் இருக்கு, கம்ப்ளீட் ஆங்கிள் இருக்கு. இது ஒவ்வொன்றும் என்ன ரேஞ்சில் இருக்குங்கிறத சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தேவையில்லாததை டெலீட் பண்ணிட்டு கான்செப்டுக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ ஓகே, என்ன சொல்லியிருந்தோம், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் போட்டிருக்கேன். இந்த கிராஃபில் வந்து இந்த கிராஃபை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், குவாட்ரண்ட்டாக பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எங்கே வரும், எதை நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு சொல்ல போகிறோம் பாருங்க. ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சோம் ஆங்கிளை, இங்கேருந்து ஆரம்பிக்கும், 0லேருந்து ஆங்கிள் ஆரம்பிக்குமா, அப்போ 0லேருந்து 90 இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, 0க்கும் 90க்கு இடையில இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? இப்போ இது என்னவா இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட். இது வந்து நமக்கு தேர்டு குவாட்ரண்ட். இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா 0 90க்கு இடையில, 90க்கு 180க்கு நடுவில் செகண்ட் குவாட்ரண்ட், 180க்கும் 270க்கு நடுவில் தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் 270க்கும் 360க்கு நடுவில் ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ இந்த எல்லா குவாட்ரண்ட்லையுமே ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் எப்படி இருக்க போகுது, அதோட நேச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, ஓகே எப்படி எடுத்துக்கலாம், இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆல், ஸ்கூல்ல நம்ம படிச்சிருப்போம் ஷார்ட்கட்டு, சில்வர் டீ கப்ஸ். ஓகேவா? ஆல் சில்வர் டீ கப்ஸ். இப்படி பாருங்க, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆல், செகண்ட்ல சில்வர், தேர்ட்ல டீ, இங்கே கப்ஸ். ஸோ இதை வச்சு ஒவ்வொரு குவாட்ரண்ட்லையும் அங்கே இருக்கக்கூடிய ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இது சொல்ல போகுது. ஓகேவா? ஸோ ஆல் அப்படின்னா இங்கே வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே, ஓகேங்களா,
ஸோ ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பாசிட்டிவ். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லா ஃபங்க்ஷனுமே இங்கே எப்படி தான் இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கு, 6 ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா. பிரைமரி ஃபங்க்ஷன் 3, செகண்டரி ஃபங்க்ஷன் 3, அதாவது சைனு, காசு, டேனு, கொசிக்கன், சீக்கன், காட்டிங், இதில் எல்லா ஃபங்க்ஷனுமே இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எப்படி தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல பாருங்க சில்வர்னு எழுதியிருக்கேன். அது எதுக்கு எழுதியிருக்கேன்னா சில்வர் எதில் ஸ்டார்ட் ஆகுது, எஸ். இப்போ பிரைமரி ஃபங்க்ஷன்ல எஸ்ன்னா சைன், சைனோட இன்வர்ஸ் என்ன, கொசிகென்ட். அப்போ இங்க வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் கொசிகென்ட்டும் மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கும். ஆல் அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நெகட்டிவ். சைன் கொசிகென்ட் மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கும் போது மற்ற 4 ஃபங்க்ஷனும் இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல எப்படி இருக்கும், நெகட்டிவா இருக்கும். இந்த தேர்ட் குவாட்ரண்ட்ல பாருங்க டி கப்ஸ்ன்னு இருக்கா, டீனா டேனு, டேனோட இன்வர்ஸ் என்ன, காட்டு. தேர்ட் குவாட்ரண்ட்ல டேன் காட் மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கும், மற்ற ஃபங்க்ஷன்லாம் நெகட்டிவா இருக்கும். இங்கே கப்ஸ் சியில் இருக்கா, அப்போ சீனா காசு, காசோட இன்வர்ஸ் என்ன, சீக்கெண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காசும் சீக்கெண்ட்டும் மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கும், மற்ற 4 ஃபங்க்ஷனும் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல நெகட்டிவா இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ அப்போ எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ இங்கே குவாட்ரண்ட் எழுதும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா கொஷின்ஸ் எல்லாமே 90 மைனஸ் தீட்டா, 90 பிளஸ் தீட்டா, 180 மைனஸ் தீட்டா, 180 பிளஸ் தீட்டா, 270 மைனஸ் தீட்டா, 270 பிளஸ் தீட்டான்னு இருக்கும். அப்போ அதுக்கு நான் வந்து எப்படி பொசிஷன் எழுதணும் அப்படின்னா, பாருங்க இப்போ நான் 90 மைனஸ் தீட்டான்னு வச்சுக்கோங்களேன். 90 மைனஸ் தீட்டானா எனக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். எது எந்தெந்த குவாட்ரண்ட்னு சொல்லிட்டு இங்கே எழுதிடுறேன். ஸோ 90 மைனஸ் தீட்டானா அது அப்படின்னா என்ன அர்த்தம், 90க்கு கீழேன்னு அர்த்தம், 90யை விட குறைவுன்னு அர்த்தம். அதனால 90 இங்கே இருக்கு, 90 கீழேனா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்துடும். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல என்ன வருது அப்படின்னா 90 பிளஸ் தீட்டா, 90யை விட பெருசு, அதே மாதிரி 180யை விட கீழே, அதனால 180 மைனஸ் தீட்டா. இது ரெண்டும் எங்கே வரும்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களே சொல்லிடலாம் தேர்ட் குவாட்ரண்ட்ல என்ன வரும், 180 plus theta and 270 minus theta. Fourth quadrantல 270 plus theta, 360 minus theta. அப்போ இந்த இடத்துல 90 plus theta போட்டலாம். அப்போ 360 plus theta எங்க போட்டுக்கலாம், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல போட்டுக்கலாம். புரிஞ்சுதா? இப்போ அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், நெகட்டிவ் ஆங்கிள் போகும்போது இப்படி ரிவர்ஸில் போகணும். அப்போ இங்கே 0 இருக்கு, நான் இப்போ நெகட்டிவ் மைனஸ் தீட்டா, ஓகேங்களா. ஸோ மைனஸ் தீட்டா எங்கே வந்துடும், ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வந்துடும். ஏன்னா நான் தீட்டான்னு போடும்போது எனக்கு பாசிட்டிவ்ல, அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் போகும். மைனஸ்ன்னு போகும்போது நான் நெகட்டிவ் இப்படி வருவேன். இப்படி வரும்போது எனக்கு எங்கே தான் விழும், ஃபர்ஸ்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தான் விழும். அதனால மைனஸ் தீட்டானா அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடும்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வந்துடும். இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லா ஃபங்க்ஷனுமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் கொசிகன் மட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாம் நெகட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட்ல டேன் காட் மட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாம் நெகட்டிவ், அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல கொசிகன் சீக்கன் மட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ். ஓகேவா? இதை வச்சு நம்ம இனி வரப்போற அடுத்த இதில் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை அப்படியே பார்த்துக்கோங்க, இதை அப்படியே ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இனி அடுத்த ஒவ்வொன்றா நம்ம எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இதில் வந்து 90 மைனஸ் தீட்டா, ஓகேவா. ஸோ 90 மைனஸ் தீட்டா வச்சு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ 90 மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்ல வரப்போகுது, 90 மைனஸ் தீட்டா வந்து நமக்கு தெரியும், இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஓகேவா. 90 மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பாசிட்டிவ், ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பாசிட்டிவ். அப்போ பாருங்க சைனு, காசு, டேன் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. இப்போ எனக்கு இதோட ரிசல்ட், அதாவது ரிசல்ட்டை தான் சொல்கிறேன், ரிசல்ட் எல்லாமே என்னது தான், பாசிட்டிவ் தான். ரிசல்ட் எல்லாமே பாசிட்டிவ் தான், அதனால நான் சைன் எழுத தேவையில்ல. அதே மாதிரி அடுத்து முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இங்கே 90 மைனஸ் தீட்டா வருது இல்லை, 90 மைனஸ் தீட்டாவாக இருந்தாலும் சரி, 90 ப்ளஸ் தீட்டாவாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். ஓகேவா. ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். இது எங்கெல்லாம் இன்டர்சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 90 மைனஸ் தீட்டா 90 பிளஸ் தீட்டாக்கு இன்டர்சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி 270 மைனஸ் தீட்டா 270 பிளஸ் தீட்டாக்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன ஆகணும்னா இன்டர்சேஞ்ச் ஆகணும். மற்ற எதுக்கும் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகாது. ஸோ நீங்கள் முக்கியமான பாயிண்ட் இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன இன்டர்சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே எழுத சைன் வந்து காசா மாறும். ஆட்டோமேட்டிக்காக காசு வந்து என்னவா மாறும்னா சைனா மாறும். ஓகேவா. அடுத்தது கொசிகென்ட் வந்து
சீக்கெண்டா மாறும். சீக்கெண்ட் வந்து கொசிகெண்டா மாறும். tan வந்து காட்டா மாறும். காட் வந்து டேனா மாறும். ஸோ இதுதான் இந்த நான் சொன்ன இன்டர்சேஞ்சுன்னு சொல்லிட்டு எது எதுவா மாறும்னு சொல்லிட்டு சைன் காசா மாறும், காஸ் சீக்கெண்டா காஸ் சைனா மாறும், கொசிகெண்ட் சீக்கெண்டா மாறும், சீக்கெண்ட் கொசிகெண்டா மாறும், tan காட்டா மாறும், காட் வந்து டேனா மாறும். எங்க 90 மைனஸ் தீட்டா 90 பிளஸ் தீட்டா 270 மைனஸ் தீட்டா 270 பிளஸ் தீட்டால தான். மற்ற இதில் மாறாது. ஓகேவா? சரி, அப்போ நம்ம வந்து இது எழுதும் போது நம்ம பார்க்க வேண்டியது இது எந்த குவாட்ரண்ட்னு பார்க்கணும். அந்த குவாட்ரண்ட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எல்லா ஃபங்க்ஷனுமே என்ன தான் பாசிட்டிவ். அதே மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்கே கண்டிப்பாக ஆகும். சரி, ஆகும். எப்படி ஆகுது பாருங்க. சைன் சைன் என்னவா மாறுது? காசா மாறுது. அப்போ சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. காஸ் என்னவா மாறும்? சைனா மாறும். டேன் என்னவா மாறும்? காட்டா மாறும். கொசிகெண்ட் என்னவா மாறும்? சீக்கெண்டா மாறும். சீக்கெண்ட் என்னவா மாறும்? கொசிகெண்டா மாறும். காட் என்னவா மாறும்? டேனா மாறும். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. காஸ் 90 மைனஸ் தீட்டா டேன் தீட்டா. டேன் 90 மைனஸ் தீட்டா காட் தீட்டா. கொசிகெண்ட் 90 மைனஸ் தீட்டா சீக்கெண்ட் தீட்டா. சீக்கெண்ட் 90 மைனஸ் தீட்டா கொசிகெண்ட் தீட்டா. காட் 90 மைனஸ் தீட்டா டேன் தீட்டா. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் தான். எல்லாமே ப்ளஸ் தான். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. 90 பிளஸ் தீட்டா. 90 பிளஸ் தீட்டா இது எந்த குவாட்ரண்ட்டு? 90 பிளஸ் தீட்டா வந்து நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட்ல வருது. செகண்ட் குவாட்ரண்ட்ல எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும்னு சொன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல ஒன்லி ஆல் சில்வர் சைனும் கொசிகெண்ட்டும் மட்டும்தான் எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். சைன் கொசிகெண்ட் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே என்னது நெகட்டிவ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே பார்க்கணும். சரியா? இங்கே சைன் இருக்கா கொசிகெண்ட் இருக்கா? இது ரெண்டு மட்டும் பாசிட்டிவ் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே நெகட்டிவா போட்டுருங்க. மைனஸ் பிளஸ். வேலை என்ன பண்ணிட்டோம்? குவாட்ரண்ட் எந்த குவாட்ரண்ட்னு பார்த்துட்டு அந்த குவாட்ரண்ட்ல என்ன ஃபங்க்ஷன் பாசிட்டிவா இருக்குதோ அதை மட்டும் ப்ளஸ் போட்டுட்டு மற்ற எல்லாத்துலயும் என்ன பண்ணிட்டோம்? நெகட்டிவ் மைனஸ் போட்டு வச்சாச்சு. இப்போ நேரம் என்ன பண்ணலாம்? அதே மாதிரி தான் 90 பிளஸ் தீட்டாக்கு இன்டர்சேஞ்ச் நடக்குதா? இன்டர்சேஞ்ச் நடக்குது. ஓகேவா? 90 பிளஸ் தீட்டாக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ சைன் வந்து என்னவா மாறும்? காஸ் தீட்டா. காஸ் என்னவா மாறும்? சைன் தீட்டா. டேன் வந்து காட் தீட்டாவா மாறும். கொசிகெண்ட் சீக்கெண்ட் தீட்டாவா மாறும். சீக்கெண்ட் கொசிகெண்ட் தீட்டாவா மாறும். காட் தீட்டா டேன் தீட்டாவா மாறும். முடிஞ்சதா? பாருங்க, சைன் 90 பிளஸ் தீட்டானா காஸ் தீட்டா. காஸ் 90 பிளஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. tan 90 plus theta minus cot theta. Cosecant 90 plus theta secant theta. Secant 90 plus theta minus cosecant theta. Cot 90 plus theta minus tan theta. கிளியரா புரிஞ்சுதா? கிளியரா புரிஞ்சுதா? 90 மைனஸ் தீட்டா 90 பிளஸ் தீட்டா கிளியரா புரிஞ்சுதுல்ல? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. 180 மைனஸ் தீட்டா 180 பிளஸ் தீட்டா. ஓகேவா? சரி, இதுல என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இது எந்த குவாட்ரண்ட்னு பார்ப்போம். 180 மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்ல வரும்? இது செகண்ட் குவாட்ரண்ட்ல வருது. ஆல்ரெடி அந்த ட்ரா பண்ணலையே அந்த கிராஃப், அதை வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதை பார்த்தே இது பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஸோ 180 மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செகண்ட் குவாட்ரண்ட்ல வருது. நான் காட்டுறேன். 180 மைனஸ் தீட்டா எங்க இருக்கு? செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. செகண்ட் குவாட்ரண்ட்ல நான் சொன்ன மாதிரி தான் சைன் கொசிகெண்ட் ரெண்டுமே என்னதான் பாசிட்டிவ். மற்ற எல்லா ஃபங்க்ஷனும் எப்படி இருக்கும்னா நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் வந்து சைனு கொசிகெண்ட்டை மட்டும் பாசிட்டிவாக வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் நெகட்டிவாக போட்டுடலாம். அதே மாதிரி இந்த 180 மைனஸ் தீட்டாக்கு நோ இன்டர்சேஞ்ச். ஓகேவா? நோ இன்டர்சேஞ்ச். சைன் சைனாக தான் இருக்கும், காசு காசாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எது பாசிட்டிவ்? சைனும் கொசிகெண்ட்டும் மட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாத்தையும் நெகட்டிவாக போட்டு. இதில் ஃபங்க்ஷன் மாற்றக்கூடாது. சைன் சைனாக தான் இருக்கும், காசு காசாக தான் இருக்கும், டேன் டேனாக தான் இருக்கும், கொசிகெண்ட் கொசிகெண்ட்டாக தான் இருக்கும், சீக்கெண்ட் சீக்கெண்ட்டாக தான் இருக்கும், காட் காட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இது சிம்பிளாக முடிஞ்சா. அடுத்து 180 பிளஸ் தீட்டா. 180 பிளஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்ல வருது? திஸ் இஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்ல ஆல் சில்வர் டி. இங்கே என்னது? டேனு காட்டு, அதை மட்டும் பாசிட்டிவாக வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் நெகட்டிவாக போட்ட வேண்டியதான். டேன் எங்கே இருக்குது? டேனையும் காட்டையும் மட்டும் பாசிட்டிவ் போட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நெகட்டிவ் போட்டுடலாம். ஓகேவா? இப்போ இதுலேயும் ஃபங்க்ஷன் மாற போகிறது இல்லை. சைன் சைன் தான், காசு டேன் கொசிகெண்ட்
secant and cot. கிளியரா புரிஞ்சுதா? அப்ப sin 180 plus theta minus sin theta, cos 180 plus theta minus cot theta, tan 180 plus theta plus tan theta, cosecant 180 plus theta minus cosecant theta, secant 180 plus theta minus secant theta, cot 180 plus theta plus cot theta. இது கரெக்டா எழுத தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு இதை பேஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேவா? ஸோ 180 மைனஸ் 180 பிளஸ் முடிச்சாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க, 270 மைனஸ் தீட்டா 270 பிளஸ் தீட்டா. இதுல கண்டிப்பா இதுல என்ன இருக்கு? இன்டர்சேஞ்ச் இருக்கு. ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்க வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 90 பிளஸ் தீட்டா 90 மைனஸ் தீட்டா, 270 பிளஸ் தீட்டா 270 மைனஸ் தீட்டாக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணணும். சரி, ஓகே. 270 மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்ல வரும்? திஸ் இஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல டேனும் காட்டும் என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா? இப்போ டேன் காட்டை மட்டும் பாசிட்டிவ் போடுங்க. டேனும் காட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ். ஸோ இன்டர்சேஞ்ச் ஆகணும். சைன் வந்து என்னவா மாறும்? காசா மாறும். காஸ் வந்து சைனா மாறும். டேர்ன் வந்து காட்டா மாறும். கொசிகென்ட் சீக்கெண்டா மாறும். சீக்கெண்ட் வந்து கொசிகெண்டா மாறும். காட் வந்து டேனா மாறும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் 270 பிளஸ் தீட்டா. இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்க போகுது. ஃபோர்த் குவாட்ரண்ட்ல ஆல் சில்வர் டி கப்ஸ், காசும் சீக்கெண்ட்டும் இங்க பாசிட்டிவா இருக்கும். காசையும் சீக்கெண்ட்டையும் மட்டும் பாசிட்டிவா வச்சுட்டு மற்ற எல்லாத்துக்கும் நெகட்டிவ் போட்டுடலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்க வந்து ஃபங்க்ஷன் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகும். சைன் வந்து காசா மாறுது, காஸ் வந்து சைனா மாறுது, டேன் காட்டா மாறுது, சீக்கெண்ட் சீக்கெண்டா மாறுது, சீக்கெண்ட் கொசிகெண்டா மாறுது, காட் வந்து டேனா மாறுது. கிளியரா? புரிஞ்சுதா? ஸோ இன்டர்சேஞ்ச் நடந்திருக்கு 270 மைனஸ் தீட்டா 270 பிளஸ் தீட்டால. இது அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. அது எந்த குவாட்ரண்ட், அந்த குவாட்ரண்ட்ல எந்த ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவா இருக்குங்கிறத பொறுத்து இது நம்ம என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு எழுதிருக்கிறோம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, 360 மைனஸ் தீட்டா 360 பிளஸ் தீட்டா. 360 மைனஸ் தீட்டா கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கும். ஓகேவா? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காசும் சீக்கெண்ட்டும் பாசிட்டிவா இருக்க போகுது. ஸோ இங்க நோ இன்டர்சேஞ்ச். ஓகேவா? நோ இன்டர்சேஞ்ச். நோ இன்டர்சேஞ்ச். கிளியரா? இது வந்து இன்டர்சேஞ்ச் இல்லை. இப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காசும் சீக்கெண்ட்டும் தானே பாசிட்டிவ். ஸோ காசுக்கும் சீக்கெண்ட்டுக்கும் ப்ளஸ் போட்டுடலாம், மற்ற எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டுடலாம். பாருங்க, மாற போகிறது இல்லைங்க. நல்லா சைனாக தான் இருக்க போகுது. காஸ் தீட்டா, டேன் தீட்டா, கொசிகெண்ட் தீட்டா, சீக்கெண்ட் தீட்டா, காட் தீட்டா. கிளியரா? அடுத்து நெக்ஸ்ட் 360 பிளஸ் தீட்டா. 360 பிளஸ் தீட்டா கிராஃப்ல பாருங்க எந்த குவாட்ரண்ட்? இது ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் எங்க போயிடும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கே போயிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லா ஃபங்க்ஷனுமே பாசிட்டிவ் தான். 360 பிளஸ் தீட்டாக்கு சேஞ்சஸ் இல்லை, அப்படியே எழுதிட வேண்டியதான். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, கொசிகெண்ட் தீட்டா, சீக்கெண்ட் தீட்டா அண்ட் காட் தீட்டா. கிளியரா? 360 பிளஸ் தீட்டா ரொம்ப சிம்பிள் தான், இங்க அப்படியே தூக்கி எழுதிட வேண்டியதான். சரி பாருங்க, இப்போ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல முதல்ல என்ன பண்றேன்? இந்த மைனஸ் தீட்டா. மைனஸ் தீட்டானா என்னது? நெகட்டிவ். இது மைனஸ் தீட்டானா நெகட்டிவ். எங்க இருக்கு பாருங்க, இருக்கா? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்ல போட்டிருக்கேன்? ஃபோர்த் குவாட்ரண்ட். என்ன நெகட்டிவ்னா கிளாக் வைஸ்ல வரும்போது ஃபர்ஸ்ட் அது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தான் விழும். அப்போ மைனஸ் தீட்டா வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ எழுதுவோம். மைனஸ் தீட்டா ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காசும் சீக்கெண்ட்டும் மட்டும் பாசிட்டிவா இருக்க போகுது. அப்போ காசு எங்க இருக்கு? காசு சீக்கெண்ட்டை மட்டும் பாசிட்டிவ் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? நெகட்டிவ் எழுதிடலாம். இது சேஞ்சஸ் கிடையாது. மைனஸ் தீட்டாக்கு சேஞ்சஸ் இல்லை. 90 270க்கு மட்டும்தான் சேஞ்சஸ். சைன் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா
cos மைனஸ் தீட்டா cos தீட்டா tan மைனஸ் தீட்டா வந்து என்னது மைனஸ் tan தீட்டா cosecant மைனஸ் தீட்டா மைனஸ் cosecant தீட்டா secant மைனஸ் தீட்டா secant தீட்டா cot மைனஸ் தீட்டா மைனஸ் cot தீட்டா ஓகேவா ஸோ மைனஸ் தீட்டாக்கான ஃபங்க்ஷன் இது அடுத்து நெக்ஸ்ட் 360n பிளஸ் தீட்டா 360n பிளஸ் தீட்டானா இந்த இடத்துல 360யோட மல்டிபிள் இப்போ உதாரணத்துக்கு 720 பிளஸ் தீட்டான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ 720னா அது 360 இன்ட்டு 2 புரியுதா அதே மாதிரி இந்த பக்கம் 360யோட மல்டிபிள் இப்போ 720னா என்ன அர்த்தம் 2 டைம்ஸ் ஆஃப் 360 இதே மாதிரி வேற இப்போ 3 டைம்ஸ் ஆஃப் 360 பிளஸ் தீட்டா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் 360 பிளஸ் தீட்டானாலே நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் அடிச்சுட்டு அடுத்து போற மாதிரி அர்த்தம் இப்போ 720னா எனக்கு அதுக்குள்ள 360 இருக்கு அப்ப 2 ரவுண்ட் அடிச்சிட்டோம் 2 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணா மறுபடியும் நம்ம எங்க தான் வந்து நிப்போம் ஜீரோல தான் வந்து நிப்போம் புரியுதுங்களா அதே மாதிரி 3 ரவுண்ட் அடிச்சாலும் மறுபடியும் ஜீரோல தான் வந்து நிப்போம் அப்போ ஒவ்வொரு 360நாலும் எத்தனை ரவுண்டு எல்லா ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து நிக்கக்கூடிய அந்த பொசிஷன் வந்து ஜீரோ தான் அப்போ 360 இன்டூ அது எத்தனையோட மல்டிபிளா இருந்து பிளஸ் தீட்டானாலும் அது எந்த குவாட்ரண்ட்ல தான் வரும்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் வரும் ஸோ நமக்கு 360 பிளஸ் தீட்டா எப்படி எழுதணுமோ ஓகேவா இங்க பாருங்க லாஸ்ட் இதுல பாருங்க இதா இருக்கு இல்லையா 360 பிளஸ் தீட்டா எப்படி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்துச்சோ அதே மாதிரி தான் 360 n பிளஸ் தீட்டாவும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் வரும் ஓகேவா அதுவும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் அதனால அதே தான் இப்படி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும் அப்படி எழுதிட வேண்டியதான் சைன் தீட்டா காஸ் தீட்டா tan தீட்டா cosecant தீட்டா secant தீட்டா அண்ட் cot தீட்டா கிளியரா ஸோ எல்லாமே புரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி எழுதுறோம்னு சொல்லிட்டு இது எல்லாமே நீங்கள் ஒருக்க அந்த கிராஃப் போட்டு ஃபுல்லாக எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட இது கிளியராக புரிஞ்சிடும் எங்கே இன்டர்சேஞ்ச் ஆகுது எந்தெந்த குவாட்ரண்ட்டில் எந்தெந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் கொஷின் மட்டும் பார்த்துட்டு பேலன்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் இப்போதைக்கு கொஞ்சம் ஹார்ட்டாக ஒரு சில கொஷின் மட்டும் பார்ப்போம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஓகே கொஷின் நம்பர் 1 சைன் மைனஸ் ஏ தீட்டாக்கு பதிலாக இங்கே ஏ இருக்குது அவ்வளோதான் டிஃபரன்ஸே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2022 கேட்ட கொஷின் வெறும் இந்த கொஷின் தான் சைன் மைனஸ் ஏ நம்ம எழுதியிருப்போமே இங்கே பாருங்க சைன் மைனஸ் தீட்டா அந்த இருக்கா சைன் மைனஸ் தீட்டா என்னது மைனஸ் சைன் தீட்டா இது அப்படியே பார்ப்போம் மைனஸ்னா என்ன வரும் நெகட்டிவ் இப்போ எந்த குவாட்ரண்ட்டு ஃபோர்த்து குவாட்ரண்ட்ல வரும் ஃபோர்த்து குவாட்ரண்ட்ல எது மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும் காசும் சீக்கெண்ட்டும் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும் சைன் வந்து நெகட்டிவா தான் இருக்கும் அப்போ சைன் மைனஸ் ஏ வந்து என்னவா இருக்கும் மைனஸ் சைன் ஏவா இருக்கும் ஸோ ஆன்சர் இஸ் மைனஸ் சைன் ஏ இவ்வளோதான் ஓகே அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க tan 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு 2/3 இப்போ 2√3 இன்டூ tan தீட்டா பிளஸ் 1 இப்போ tan 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு 2/3ன்னு இருக்கு tan 90 மைனஸ் தீட்டான்னு என்ன tan 90 மைனஸ் தீட்டா எப்படி எழுதுவோம் cot தீட்டா cot தீட்டா ஈக்குவல் டு என்னவா 2/√3 புரியுதா உங்களுக்கு tan 90 மைனஸ் தீட்டா 90 மைனஸ்னா எங்குது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ் தான் அதனால பிரச்சனை இல்லை tan என்னவா மாறும் காட்டா மாறும் 2√3 இப்போ 2/√3 இருக்கு இப்போ இது வந்து நமக்கு காட்டுக்கு எந்த ஃபங்க்ஷனுமே 2/√3 கிடையாது அந்த டேபிள் வச்சு பார்க்கும்போது அப்போ நம்ம இதில் என்ன பண்ணோம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும் ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே 90 டிகிரி இது தீட்டா போட்டோம்னா காட்னா என்ன அட்ஜசன் பை ஆப்போசிட் 2√3 அப்போ எனக்கு ஹைப்போட்டெனிஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் ஸோ ஹைப்போட்டெனிஸ் எப்படி கண்டுபிடிப்போம் 2√3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் அப்போ 3 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் அப்போ ஹெச் ஈக்குவல் டு என்ன வரும் √7 ஹெச்சோட வேல்யூ நமக்கு √7 இப்போ இங்கே நேராக கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் எப்படி இருக்கு 2√3 இன்டூ tan தீட்டா கேட்டிருக்காங்க tan என்ன ஆப்போசிட் பை adjacent ஸோ √3/2 ப்ளஸ் 1 ஆக்சுவலாக வந்து நமக்கு இங்கே காட் கொடுத்து கொஸ்டினில் டேன் மட்டும் இருக்கிறதுனால இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி இந்த ஹெச் கண்டுபிடிச்சிருக்கிற தேவை இல்லை தான் ஒருவேளை டேன் இல்லாமல் சைனோ காசோ வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி டயக்ராம் போடணும் ஓகேவா பட் ஆனால் இந்த கொஸ்டினுக்கு இந்த டயக்ராம் போட்டு கண்டுபிடிச்சிருக்க தேவையில்லை ஏன்னா காட் தீட்டா ஈக்குவல் டு 2/√3 இருக்கு இப்போ இந்த இடத்துல டேன் தீட்டானா காட்டோட இன்வர்ஸாக தான் இருக்கும் அப்போ இங்கே என்ன தான் வரும் √3/2 தான் வரும் அப்படியே கூட சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிருக்கலாம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க √3 இன்ட்டு √3 3 + 1 ஆன்சர் இஸ் 4 ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 4 அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சிம்பிளிஃபைடு வேல்யூ ஆஃப் காஸ் ஸ்கொயர் 90 மைனஸ் தீட்டா சரி ஓகே அப்படியே எழுதுவோம் காஸ் 90 மைனஸ் தீட்டா என்ன சைன் தீட்டா ஸ்கொயர் இருக்கிறதுனால இது என்னவா மாறிடும்
sin square theta minus cos 90 minus theta sin theta into இது cos theta அப்படியே இருக்கட்டும் divided by cot theta. cot theta எப்படி எழுதிக்கலாம் sin theta by cos theta ன்னு எழுதிக்கலாம் இந்த சைனும் கேன்சல் ஆயிடும் இந்த cos மேலே போயிடுச்சுன்னா sin square theta minus cos square theta இருக்கும் sin square theta minus cos square theta இருக்கும் இது என்ன நம்ம ஆல்ரெடி ஒரே ஒரு ஐடென்டிட்டி ஒன்று நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா என்னது sin square theta எப்படி எழுதிக்கலாம் sin square theta-வை ஓகே 1 minute சரி ஒரு சின்ன தப்பு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம் cot theta இருக்கு இல்லையா cot theta வந்து cos by sin ஓகேவா cot theta வந்து cos by sin sin by cos எழுதிட்டேன் சாரி ஓகே ஸோ sin square theta இங்கே வந்து எனக்கு என்ன இருக்குன்னா sin theta into cos theta அது கரெக்ட் தான் cot theta எப்படி எழுதுவோம் cos theta by sin thetaன்னு எழுதுவோம் அப்போ எனக்கு வந்து எதுதான் கேன்சல் ஆகும் எனக்கு இந்த cos thetaவும் கேன்சல் ஆகும் sin மேலே போயிடுச்சுன்னா மேலே ஆல்ரெடி ஒரு sin இருக்கு sin into sin sin square theta equal to 0 sin square theta minus sin square theta equal to 0 வந்துடும் கிளியரா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தாச்சு அடுத்த கொஸ்டின் நம்பர் 4 சரி கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin 90 minus theta cos 90 minus theta cot 90 minus theta divided by cos square theta minus 1 இது எப்படி பண்ணலாம் அப்படியே பாருங்க sin 90 minus theta என்னது வரும் cos theta cos 90 minus theta sin theta cot 90 minus theta tan theta divided by இங்க என்ன இருக்குன்னா cos square theta minus 1 இருக்கு ஓகேவா நம்ம வந்து ஒரு ஐடென்டிட்டி படிச்சிருந்தோம் இல்லையா என்னது sin square theta plus cos square theta equal to 1 ஓகேவா அப்போ sin square theta equal to 1 minus cos square theta ஆனால் இங்கே என்ன இருக்கு cos square theta minus 1 இருக்கா இப்போ இதை cos square theta minus 1 மாற்றி எழுதுனா இது என்ன ஆகிடும் minus sin square theta ஆகிடும் இது அப்போ cos square theta minus 1ஓட வேல்யூ என்ன minus sin square theta அப்போ கீழே minus sin square theta போட்டுக்கலாம் இப்போ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க cos theta into sin theta tan எப்படி எழுதலாம் sin theta by cos theta divided by minus sin square theta இந்த cos theta cancel ஆயிடும் sin theta into sin theta sin square theta இந்த sin square theta cancel ஆயிடும் ஸோ மைனஸ் இருக்கிறதுனால ஆன்சர் வந்து -1 டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு -1 கிடைக்கும் ஓகேவா ஸோ கொஸ்டின் நம்பர் 4 அடுத்து நெக்ஸ்ட்டு ஓகே கொஸ்டின் நம்பர் 5 இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டா போதும் கிளியரா இந்த கிளாஸில் வந்து முக்கியமான கான்செப்ட் பார்த்துருக்குறோம் ஸோ ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் குவாட்ரண்ட்டில் என்ன மாதிரி ஆக்ட் ஆகுது அதோட நேச்சர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இது ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள் இதை கண்டினியூ பண்ணியிருக்கக்கூடிய இன்னும் அடுத்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து இதே மாதிரி ட்ரிக்னோமெட்ரியில் நம்ம இதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் கான்செப்டையும் முடிச்சிடலாம் ஸோ ஆல்ரெடி 5 கிளாஸ் எடுத்துருக்கிறோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம் ஓகேங்களா ஸோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கான அந்த ஒரு ஆர்வம் எங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா தேங்க்யூ அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம்